and welcome to episode 3 of my weight loss journey. இந்த எபிசோட்ல நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த அந்த ரெண்டு யூஸ்ஃபுல்லான ஆப்ஸை பத்தி தான் நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு ஆப் பாத்தீங்கன்னா நம்ம டயட்டை வந்து ட்ராக் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கேலரிஸ் சாப்பிட்டுருக்கோம், நம்ம இப்ப என்ன வெயிட்ல இருக்கிறோம், இவ்வளோ கேலரிஸ்ல நம்ம அதிகமா சாப்பிடுறோமா கம்மியா சாப்பிடுறோமா, நம்ம சாப்பிடுறதுல உப்பு எவ்வளோ இருக்கு அண்ட் ஃபேட் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஆப் ஒண்ணு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். நம்பவே மாட்டீங்க, இந்த ஆப் என் காலேஜ் டேஸ்ல இருந்து என் போன்ல இருக்குங்க. நான் அப்பவே வந்து டயட்ல இருக்கணும், ஒல்லியா இருக்கணும் அப்படிலாம் யோசிச்சு காலேஜ் படிக்கும் போது எல்லாரும் அப்படி நினைப்போம்ல, கேர்ள்ஸ் எஸ்பெஷலி டயட்ல இருக்கணும் ஒல்லியா இருக்கணும்னு நினைப்போம். சோ அந்த டைமே நான் வந்து இந்த ஃபுட் என்ட்ரிஸ் எல்லாம் போட்டு இதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு, நான் கரெக்டா சாப்பிடுறேன்னா அந்த மாதிரி நான் செக் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் பிரெக்னென்ட் ஆகி குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டா டயட் பேட்டர்ன் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, நமக்கு வேலையும் அதிகமாயிரும். சோ நடுவுல வந்து இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணாமையே வச்சிருந்தேன், ஆனா என் போன்ல தான் இருந்துச்சு. இப்ப இந்த வெயிட் லாஸ்க்காக மறுபடியும் அந்த ஆப்பை ஓபன் பண்ணி, எனக்கு ஆல்ரெடி அதுல லாகின் எல்லாம் இருந்துச்சு, சோ ஓபன் பண்ணி டெய்லி நான் அதுல கன்சிஸ்டன்டா என்னோட ஃபுட் என்ட்ரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அது எனக்கு உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நடுவுல வந்து நம்ம சமோசா சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம், சோ அதுல எல்லாம் எவ்வளவு கேலரி இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு சமோசானா அதுல எவ்வளவு கேலரி இருக்கு தெரியாது. இட்ஸ் ஆஃப்டர் ஆல் ஸ்நாக், நம்ம லஞ்சுக்கு அப்புறம் டின்னருக்கு முன்னாடி சாப்பிடுற ஒரு குட்டி ஸ்நாக். ஆனா அதோட கேலரிஸ் பாத்தீங்கன்னா உங்க லஞ்ச் ஃபுல் லஞ்ச் மீலை விட அதிகமா இருக்கும், ஒரு ஃபுல் டின்னரை விட அதிகமா இருக்கும் சமோசாவோட கேலரி. அதை பர்ன் பண்றதுக்கு நீங்க எத்தனை கேலரிஸ் நீங்க பர்ன் பண்ணணும்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க குடிக்கிற அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், சுகர் போட்ட ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் எவ்வளவு கேலரிஸ் இருக்கு நீங்க என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்கும். சோ இந்த ஆப் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்ல, நீங்க உங்க போன்ல இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு நீங்க சாப்பிடுற ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க அதுல என்டர் பண்ணி பாருங்க. எவ்வளவு ஃபேட் இருக்கு, எவ்வளவு சோடியம் இருக்கு, எவ்வளவு கால்சியம் இருக்கு அதையும் சொல்லும். இப்ப நீங்க பால் குடிச்சீங்கன்னா ஒரு கிளாஸ் பால்னு போட்டீங்கன்னா எவ்வளவு கால்சியம் இருக்குன்னு சொல்லும். சோ நமக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், ஓகே நம்ம இவ்வளவு கால்சியம், இன்னைக்கு கால்சியம் இன்டேக் நமக்கு சரி வந்துருச்சு. இதே நீங்க நிறைய உப்பு சேர்ந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம சோடியம் இன்டேக் வந்து இவ்வளவு அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க அந்த ஆப் பார்த்துடலாம். இந்த ஆப் பேரு மை ஃபிட்னஸ் பால். இது ஒரு ஃப்ரீ ஆப் தான், நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை கேலரிஸ் தேவைன்னு அதுவே காமிச்சிடும். எனக்கு வந்து 1396ன்னு காட்டுது பாருங்க. ஹோம் பேஜ்லயே உங்களோட வெயிட் ப்ராக்ரஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். அதுவே உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணும், ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வெயிட் அப்டேட் பண்ண சொல்லி. அதை நீங்க அப்டேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல காட்டும். கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல டைரியை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் நம்ம என்டர் பண்ற அந்த பேஜ் வரும். இதுல நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். எல்லா இந்தியன் பிரேக்ஃபாஸ்டும் இருக்குங்க, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி எத்தனை சாப்பிட்டீங்க, சர்விங் சைஸ் என்ன, அதெல்லாம் நீங்க டீடைல்ஸ்லாம் கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ட போர்ஷன்ஸ்க்கு எவ்வளோ கேலரின்னு அது அப்ராக்சிமேட்டா காட்டும். இதுல டிஃபால்ட்டா 4 இட்லிஸ் தான் மினிமம் ஆப்ஷனா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு இட்லி தான் என்டர் பண்ணணும்னா நான் 0.25 என்டர் பண்ணிட்டேன்னா அது ஒரு இட்லிக்கு கால்குலேட் பண்ணிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு லஞ்ச் வேணும்னா லஞ்ச் ஆப்ஷன்ஸ், என்ன பொரியல், என்ன கூட்டு, அது எல்லாமே இங்க இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணி அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். காலையில நம்ம சாப்பிட்ட இட்லியோட உப்பு அளவு காமிக்குது பாருங்க. ஒரு நாளைக்கு 2300 mg தேவை. அதுல பிரேக்ஃபாஸ்ட்லயே ஒரு 800 mg கிட்ட நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம். சோ மிச்ச லஞ்ச் அண்ட் டின்னருக்கு நம்ம பார்த்து கன்சியூம் பண்ணிக்கணும். இப்ப லஞ்ச்ல வந்து நீங்க தேடுற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கலனா அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற சிமிலர் ஆப்ஷன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி எல்லா ஆப்ஷன்ஸுமே கிடைச்சிரும். அது சப்போஸ் அது கிடைக்காட்டி நீங்க சிமிலரா சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தேவை, ஆனா இதுல வந்து பொட்டேட்டோ ஃப்ரைங்கிற ஆப்ஷன் இல்ல, அதுக்கு பதிலா பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் தான் இருக்குது. சோ நான் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பதிலா பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் நான் சூஸ் பண்ணி எனக்கு ஏத்த குவான்டிட்டியை நான் போட்டுப்பேன். கிட்டத்தட்ட கேலரிஸ் வந்து சேமா தாங்க இருக்கும், அப்படியே கரெக்டான வேல்யூ கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா அப்ராக்சிமேட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளையில எவ்வளவு கேலரி நீங்க கன்சியூம் பண்றீங்கன்னு.
இப்போ நான் ஒயிட் ரைஸும் ட்ரம்ஸ்டிக் தாலும் போட்டிருக்கிறேன். அதுல என்னென்னலாம் நல்லது இருக்குன்னு காமிக்கிது பாருங்க. ஒயிட் ரைஸ் வந்து லோ இன் சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் ட்ரம்ஸ்டிக் தால் வந்து லாட்ஸ் ஆஃப் விட்டமின் சி. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு தேவையான அந்த விட்டமினை இதுல ட்ராக் பண்ணி நீங்க சாப்பிடலாம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி என்ட்ரி போட மறந்துட்டீங்கன்னா நீங்க ரிமைண்டர்ஸ் வச்சுக்கலாம். அதுவே உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கும். அண்ட் இப்போ டின்னருக்கு வந்து நான் சப்பாத்தி என்ட்ரி பண்றேன் பாருங்க. ஸோ 2 ஹோம்மேட் சப்பாத்தி வந்து 142 கேலரிஸ் காமிக்குது. ஸோ நான் 2 சப்பாத்திஸ் என்டர் பண்ணிட்டேன். அதுக்கு ஏதாவது கிரேவி வேணும்னா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ்ல வந்து நான் டீ போடுறேன். டீலயே எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு பாருங்க. கிரீன் டீ வித் ஹனி, ஹோம்மேட் டீ, மில்க் அண்ட் சுகர் போட்டது, பிளாக் சுகர் ஜிஞ்சர் டீ போட்டது, வெறும் பிளாக் டீ சுகர் போடாதது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க குடிக்கிற தண்ணி அளவையும் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். நீங்க எத்தனை எம்எல் குடிக்கிறீங்கன்னு டைரக்டா போடலாம். இல்லைன்னா இங்கே டிஃபால்ட்டா ஆப்ஷன் இருக்கு. 250 எம்எல்னா ஒரு கப்பு, அப்புறம் 500 எம்எல், 1000 எம்எல் அந்த மாதிரி. ஸோ நீங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கும் போதும் நீங்க இதுல என்ட்ரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு நான் என்னெல்லாம் சாப்பிட்டிருக்கேன்னு என்டர் பண்ணிருக்கிறேன். இப்ப இந்த டைரியை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம வந்து கம்ப்ளீட்னு கொடுக்கணும். ஆனா இதை கம்ப்ளீட் கொடுத்தனா நான் ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியா சாப்பிட்டிருக்கேன். எனக்கு 1396 கேலரிஸ் தேவைன்னா நான் ரொம்ப கம்மியா சாப்பிட்டதுனால அந்த டைரியை கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் என்ட்ரி போடணும், அப்பதான் இந்த டேக்கான டைரியை என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லுது. யூஸ்வலி நான் சாப்பிடுற அளவு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். 1200 கேலரிஸ் சாப்பிடுவேன், அந்த டைரியை கம்ப்ளீட் பண்ணிடும். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் கம்மியா என்ட்ரி போட்டு நான் காமிச்சேன். இப்போ இன்னும் 610 கேலரிஸ் நமக்கு ரிமைனிங்கா இருக்கு. அந்த 610 கேலரிஸ்க்கு நான் சப்பாத்திக்கு இன்னும் சைட் டிஷ் போடல. ஸோ அதுக்கு வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா போடுறேன். இப்ப சைட் டிஷ் போட்டதுக்கு அப்புறமா 409 கேலரிஸ் ரிமைனிங்கா இருக்கு. அதுக்கு வேற ஏதாவது என்ட்ரி போடணும். இப்ப நீங்க சாப்பிட்ட சாப்பாடுல ஏதோ ஒரு சாப்பாடுல என்னென்ன அளவு சோடியம், பொட்டாசியம் அண்ட் மற்ற டீடைல்ஸ்லாம் இன்டெப்தா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப சப்போஸ் இட்லி எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இட்லியை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஃபேட், அதுல சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட், பாலிசாச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட், அதுல கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கு, சுகர் எவ்வளோ இருக்கு, புரோட்டீன் எவ்வளோ இருக்கு, விட்டமின் ஏ, சி எவ்வளோ இருக்கு, கால்சியம் எவ்வளோ இருக்கு, இது எல்லாமே டீடைல்டா காமிச்சிரும். சோ உங்களுக்கு ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கேலரிஸ் பர்ன் பண்றோம்ல, சோ அதையும் நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். கார்டியோவாஸ்குலர் ஆப்ஷன்ல போய் ரன்னிங், பைசைக்கிளிங், வாக்கிங்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல நான் ரன்னிங் சூஸ் பண்ணி 8 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ல 15 மினிட்ஸ் போட்டிருக்கிறேன். சோ எனக்கு 141 கேலரிஸ் பர்ன் ஆயிருக்கு. அடுத்து பைசைக்கிளிங்ல ஒரு 12 மினிட்ஸ் போட்டா 113 கேலரிஸ் பர்ன் ஆயிருக்கு. அதையும் நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா நம்மளோட டோட்டல் கேலரிஸ்ல அது வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ரிமைனிங் 610 கேலரிஸ்க்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். எனக்கு வந்து 1396 கேலரிஸ் காமிச்சாலுமே நான் சாப்பிட்ற அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 to 1100 கேலரிஸ்குள்ள தான் நான் டெய்லி சாப்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு தேவையான கேலரிஸை விட நான் கம்மியாக சாப்பிட்டு வரதுனால தான் டயட் மூலியமா என்னால் வெயிட் லாஸ் ஆக முடிஞ்சுது. எப்போதுமே நமக்கு தேவையான கேலரிஸை விட நம்ம கம்மியாக சாப்பிட்டு வந்தோம்னா அது தானாவே ஃபேட் பர்ன் ஆகி நம்ம வெயிட் லாஸ் ஆகும். ஆனா அதுக்காக நம்ம ரொம்ப கம்மியா சாப்பிடக்கூடாது. அப்ப நம்ம ரொம்ப அனீமிக் ஆயிருவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சமோசான என்ட்ரி போட்டு காமிக்கிறேன். ஒரு சமோசால 252 கேலரிஸ் இருக்குது. இதை பர்ன் பண்றதும் நமக்கு ரொம்பவே கஷ்டம். இது ஹை அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட், உடம்புக்கும் நல்லது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா 300 கேலரி இன்னும் ரிமைனிங்கா இருக்கு. ஸோ 1300 கேலரிஸ்ல நான் 300 கேலரி கம்மியா 1000 கேலரி தான் சாப்பிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி சாப்பிட்டு வந்தேன்னா இன்னும் 5 வாரத்துல நான் 63 kgs வந்துருவேன்னு அது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுது. ஸோ நம்ம டெய்லி இதே மாதிரி நம்ம என்ட்ரி போட்டுட்டே வந்தோம்னா நம்ம அது ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வெயிட் குறைஞ்சு கரெக்டான கோலை நம்ம ரீச் ஆயிடுவோம். இந்த MyFitnessPal ஆப்ல நீங்க பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மீல் பிளானையும் தவிர்த்து நிறைய ஒர்க் அவுட் வீடியோஸ் அண்ட் ரெசிபி வீடியோஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி, லோ கேலரி டயட் பத்திலாம் நிறைய யூஸ்ஃபுல்லான ஆர்டிகல்ஸ் இருக்கும். நீங்க ஈஸியா வந்து இதை ட்ராக் பண்ணி உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இப்ப வரைக்கும் இந்த மாதிரி பிரீமியம் பிளான் எடுக்கல. நான் ஃப்ரீ பிளான்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின்டா இருக்கிறதுனால அதுவே எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீயை ட்ரை பண்ணி பாருங்க. வேணும்னா நீங்க லேட்டர் கூட ப்ரீமியம் எடுத்துக்கலாம்.
சப்போஸ் உங்களுக்கு வெயிட் ஆட் பண்ணணும்னா இந்த வெயிட்குள்ள போய் டேட் ஆல்ரெடி இருக்கும், ப்ராக்ரஸ் போட்டோ வேணும்னா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லனா வெயிட்டை மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா நீங்க உங்க வெயிட் கோல்ல எத்தனை % அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு காட்டும். நான் என்னோட வெயிட் கோல்ல ஆல்ரெடி 90% நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு காட்டுது. இந்த ஆப் உங்க மீல் பிளானுக்கு உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வெயிட் லாஸ்ல இல்லாட்டியும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் அடுத்த ஆப் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்டுக்கு ஹெல்ப் பண்ற ஆப். சோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்றோம். ஆனா என்ன எக்ஸசைஸ் பண்றது நமக்கு எப்படிங்க தெரியும்? லெக் எக்ஸசைஸ்னா என்னதான் பண்றது? ஒரு எக்ஸசைஸ் வேணா பண்ணலாம், காலை தூக்கி தூக்கி இறக்கலாம். இன்னொரு எக்ஸசைஸ் வேணா பண்ணலாம், ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். இதுக்கு மேல என்ன தெரியும்? நமக்கு தெரியாது இல்லையா? யாராவது சொன்னாதான் நமக்கு தெரியும், ஏதாவது வீடியோ பார்த்தாதான் நமக்கு தெரியும். சோ அது ஒவ்வொரு தடவையும் யூடியூப்ல போய் டைப் பண்ணி நோண்டி பாக்குறது நம்ம கஷ்டமா இருக்கும். அது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே எப்படி யூடியூப்ல சர்ச் பண்ண முடியும்? அது கஷ்டமா இருக்கும். சோ அப்படி இல்லாம ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் அவுட் ஆப்னு ஒண்ணு இருந்து அது பாட்டுக்கு பேக்ரவுண்ட்ல சொல்லுது, இத பண்ணு 1 2 3ன்னு அதே கவுண்ட் பண்ணுது. நம்ம அது கவுண்ட் பண்ற நேரத்துல நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்டாப்னு சொல்லுது, நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இது. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்க வெயிட்ட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். சோ உங்களோட வெயிட்டோட அந்த ப்ராக்ரஸ் என்னங்கறத நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு லெக் எக்ஸசைஸ் வேணும்னா தனியா லெக்னு இருக்கும், அப்டமன் வேணும்னா தனியா அப்டமன் இருக்கும், இல்ல வார்ம் அப் தான் வேணும்னா தனியா வார்ம் அப்னு இருக்கும். மார்னிங் பண்ற ஸ்ட்ரெச் எக்ஸசைசஸ் வேணும்னா மார்னிங் ஸ்ட்ரெச்சஸ்னு தனியா இருக்கும். நைட் பண்ற ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் வேணும்னா நைட் ஸ்ட்ரெச்சஸ்னு தனியா இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரியா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கலாம். சோ அது ரொம்பவே நல்லா இருக்கும் செய்யறதுக்கு. நீங்க அந்த ஆப்பை போட்டு வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா கரெக்டா ஒரு எக்ஸசைஸ் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு தாங்க அது செய்ய சொல்லும். 30 செகண்ட்ஸ்க்கு நீங்க செஞ்சீங்கன்னா அது அடுத்த எக்ஸசைஸ் தானா மாறிடும். சோ அடுத்த எக்ஸசைஸ் நீங்க செய்யலாம். சோ அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப். இந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம எப்படி எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணலாங்கிறத இப்ப நான் காமிக்கிறேன். இந்த ஆப் பேரு ஒர்க் அவுட் ஃபார் விமன். இந்த ஆப்பை திறந்தீங்கன்னா உள்ள விதவிதமான எக்ஸசைசஸ் இருக்குங்க. அதுல உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 மினிட்ஸ் கோரை ஓபன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. உள்ள அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 12 எக்ஸசைஸ் இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள அது முடிஞ்சிடும். அந்த கவுண்ட் டவுனையுமே அதுவே பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு பாடி பார்ட்கான எக்ஸசைசஸ்க்குள்ளேயும் ஒரு 12 to 15 எக்ஸசைசஸ் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு 30 செகண்ட்ஸுக்கு தான். அண்ட் அதுவே எல்லாமே எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும், வீடியோ காட்டும், கைட் பண்ணும். நம்ம ஸ்டார்ட் போட்டு அந்த 7 நிமிஷத்துக்கு இந்த எக்ஸசைசஸ்லாம் செஞ்சுட்டு அது ஸ்டாப்னு சொன்னோன்னே நம்ம முடிச்சாலே போதும். நல்ல எஃபெக்ட் அன்னைக்கே நீங்க பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் டேவே செம்ம எஃபெக்ட் பாப்பீங்க. எனக்கு அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி மேல டேப்ஸ்ல பாத்தீங்கன்னா மை ஃபேவரட் எக்ஸசைசஸ்னு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க தனியா வச்சுக்கலாம். அப்புறம் ஹாட் பாடி எக்ஸசைசஸ், அப்புறம் பிகினர் எக்ஸசைசஸ், இன்டர்மீடியட் எக்ஸசைசஸ், அட்வான்ஸ்ட் எக்ஸசைசஸ், ஃபேட் லாஸ்க்கு தேவையானது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு 7 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் அந்த மாதிரி லெஸ் தென் 15 மினிட்ஸா தான் இருக்கும். ஆனா அந்த 7 மினிட்ஸ் நீங்க பண்றதே செம்மையா ஃபேட் பர்ன் ஆகும். நீங்க எந்த இடத்துக்காக எக்ஸசைஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா அந்த பர்னை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாசத்துல நீங்க எத்தனை நாளைக்கு இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு அது தானா இங்க ரெக்கார்ட் பண்ணிரும். உங்களோட வெயிட் என்னன்னு நீங்க இந்த ஆப்லயும் எவ்ரி வீக் எவ்ரி மந்த் அந்த மாதிரி டைம் டு டைம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்கன்னா அது ப்ராக்ரஸ் காட்டும். அண்ட் நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கான ரிமைண்டர் டைம், டெய்லி உங்களுக்கு மோட்டிவேஷனல் கோட்ஸ் இதெல்லாம் கூட அனுப்பி வைக்கும். ஒரு எக்ஸசைஸ்க்கு நடுவுல ரெஸ்ட் டைம் எவ்வளோ அப்படிங்கறதையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 10 செகண்ட் 15 செகண்ட் அந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டுக்கு நடுவுலையும் நீங்க ரெஸ்ட் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே டெய்லி 7 ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அது டெய்லி ஒரு 7 நிமிஷத்துக்கான டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த டெய்லி 7 வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓவரால் பாடிக்கு, கைக்கு, காலுக்கு, ஆப்ஸுக்குன்னு நீங்க டெய்லி இந்த டெய்லி 7 ஒரு 7 நிமிஷம் செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஹோல் பாடியும் கவர் ஆகி நல்லா ஃபிட் ஆயிருவீங்க. நம்ம இந்த டெய்லி 7 எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் கொடுத்து பார்ப்போம். Welcome to your first Daily 7, a beginner-friendly workout that makes exercising quick and simple. We pick the exercises and the music. You bring the energy. Are you ready? Let's get sweating. First up, speed run in place for 30 seconds. Here we go in 5, 4, 3, 2,
1, go. Three, two, one, rest. Next up, lateral punches. 3, 2, 1, go. Halfway there. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆப் எப்படி இருந்துச்சு? இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஆப்பை தான் நீங்க டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி சிமிலர் ஆப்ஸ் நிறைய இருக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல. அதுல இருந்து உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதோட ஹெல்ப்போட நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஈஸியா இருக்கும். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கடகடன்னு உங்க எக்ஸசைசஸை முடிச்சுட்டு நீங்க மத்த வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். அதுதான் இதோட மெயின் இன்டென்ஷனே. அண்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆப்ஸ் தான். இதை நம்ம வந்து காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண அவசியம் இல்ல. ஒன்ஸ் இந்த ஆப்ஸ பார்த்து நீங்க எக்ஸசைசஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து உங்க ஃபேவரட் எக்ஸசைஸ் எது நீங்க எடுத்து நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபேவரட் எக்ஸசைசஸ் மட்டும் செஞ்சுட்டு மத்ததெல்லாம் நீங்க ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். சோ பர்சனலி இந்த ரெண்டு ஆப்புமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இத வச்சு தான் நான் என்னோட அந்த வெயிட் லாஸ் ப்ராக்ரஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டா ஒரு செல்ஃப் பூஸ்ட் கொடுத்து செய்ய முடிஞ்சது. அந்த ஆப்லயே நம்ம வெயிட்டோட ப்ராக்ரஸ் காமிக்கும்ல, வெயிட் அப்படியே கம்மியாயிட்டே போறத பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சோ அந்த மாதிரி நான் என்னோட வெயிட்ட வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது நமக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி பல ஆப்ஸ் இருக்குங்க மார்க்கெட்ல. நான் பர்சனலா பயன்படுத்தி எனக்கு பிடிச்ச ஆப்ஸ் இது ரெண்டு தான். வேற எந்த ஆப்ஸும் நான் பயன்படுத்தினது இல்ல. சோ உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதுல இருந்து பயனடையட்டும். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Take care. Bye bye.